ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல எனக்கு, கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவேன், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். சொல்லுங்க, வந்தாரே வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. எத்தனை பேர் சொல்றீங்க? தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். ஆமென். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். அப்படி எப்படி? கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா,
கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க நன்றி. க்ளோரி, நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எத்தனை கையை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ தந்த இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம், கடந்த நாட்கள் காத்ததுக்காய் நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. கோடி 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 நன்றிகளை ஆண்டவரே உமக்கு செலுத்தினாலும் ஆண்டவரே நீ செய்த உபகாரங்களுக்கு ஈடாகாத ஆண்டவரே. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறந்து போகாதே என்று சொன்னாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க ஆத்துமா நீ செய்த உபகாரங்களை மறந்து போகக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா, உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. சொல்லுங்க ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா, வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, உன் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, உன் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. போவா போவா போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. சொல்லுங்க ஒரு விஷயம், ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 'Hallelujah, hallelujah, 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 hall
பேர் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்க. உள்ளத்தை திறந்து நல்ல கையை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஜனவரி மாதம் முழுசா நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். பிப்ரவரி மாதம் முழுசா நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். மார்ச் மாதம் முழுசா நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். அன்று ஏப்ரல் மாதம் முழுசுமாய் நீ நடத்தி இந்த 5வது மாதத்தை காண செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நல்ல கையை தட்டி பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்த ஆவியான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதம் முழுதும் அல்ல, இந்த ஆண்டு முழுதும் அல்ல, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களை நடத்த போற உங்களுடைய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி மீதியா இருக்கு இந்த ஆராதனை பகுதி முழுவதையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். பரிசுத்தாவினுடைய ஆளுகை தொடர்ந்து எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் ஆண்டவரே. 2-3 பேர் இருந்தாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குரைத்த வாக்கு மாறாத நல்ல ஆண்டவர் எங்கள் நடுவே பிரசன்னராயிருந்து தொடர்ந்து எங்களுக்கு போதிக்க வேண்டிய வார்த்தைகளை போதித்து நீ நடத்த போற தயவுக்காக உங்களுடைய கரத்துல எங்களை என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். அப்படியே நாம் வேதத்தோடு எழும்புவோம். இந்த மாதத்துக்கென ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்த போது ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் வாசித்து அதை சுதந்திரிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை தான் ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களோடு சொல்லும்படி சொன்னார். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 31வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 842வது பக்கம். எடுத்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஏசாயா 37:31 வாசிக்கலாமா? யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. உட்கார்வோம். ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அனுப்புவார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய போர்வையால் அவருடைய பிரசன்னத்தினால நம்மை மூடி இருக்கிறார். இது இந்த மாதம் முழுசும் நம்மை தொடர போகிறது. அது மாத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம், இந்த வருஷம் முழுசும் நம்ம வாழ்நாள் எல்லாம் தொடர போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னா கொடுத்தார் இல்லையா? ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை கற்றுக் கொடுத்தார். அந்த மன்னாவை எப்போ போய் பொறுக்கணும்? ஸ்தோத்திரம். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சூரியன் வந்த பேர் போனா அது ஊறிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பனா ஸ்தோத்திரம், ஆண்டுடைய வார்த்தையை, மன்னா என்பது ஆண்டுடைய வார்த்தை என்று சொல்லி யோவான் 6ல் சொல்றார். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தையே அதிகாலையில தான் என்ன பண்ணோம்? தேடணும், தியானிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த அதிகாலை ஆராதனை என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு லீவு வேற. ஸ்தோத்திரம். நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எந்த அளவுக்கு விசாசு தூக்கத்தை கொடுத்து கட்டி வச்சுக்கிறான் பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு லீவுங்க, கவர்மெண்ட் ஹாலிடே, யாருக்கும் வேலையெல்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து நீங்க பொறுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுசா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்றத ஸ்தோத்திரம் பிசாசு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறான். பிசாசு வேற எங்கேயும் இல்லை. எங்கக்கிறான் பிசாசு? நமக்குள்ளவே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல தூக்கத்தை கொடுத்து ஸ்தோத்திரம் பேதுரு மறுதலிக்க செஞ்ச மாதிரி நம்ம ஆட்களும் ஆண்டவர் வரும்போது மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறான். அதை புரிந்தவர்கள், ஆவிக்குரியவர்கள் புரிந்து என்ன பண்ணோம்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸ்தோத்திரம். எதிர்த்து நிற்கிற அந்த கிருபை நம்முடைய விசுவாச மக்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த மாசத்துக்கென நான் தேவ சமூகத்தில் அமர்ந்த போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 31வது வசனத்தை ஸ்தோத்திரம் என்னோடு கூட பலமாக இடைப்பட்டார் இதை சொல்லும்படியாக. அதை குறித்து நான் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் சொல்லிட்டு, ஏன்னா தொடர்ந்து நாம் அதை குறித்து கேட்க இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் அதிக நேரம் உங்களை போட்டு வருத்தாதபடிக்கு துரிதமாய் உங்களை அனுப்ப நான் விரும்புகிறேன். தொடர்ந்து விவிஎஸ் இருக்குது எங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, அதனால சீக்கிரமாக முடித்து உங்களை அனுப்புவேன். ஸ்தோத்திரம். ஏசாயா 37வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். யூதா வம்சத்தாரில் தேவ ஜனங்கள். யூதா என்பது ஸ்தோத்திரம் தேவ ஜனங்கள் என்று சொன்னேன். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களில் சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களில் தப்பி மீந்திருக்கிறவர்கள். தப்பி மீந்திருக்கிறவர்கள். எதுக்கு தப்பி? ஸ்தோத்திரம். ஆத்துமாவில் இருக்கிற பாவங்களை அழித்து, பிசாசுகளை ஜெயித்து, பிசாசின் கிரியைகளுக்கு ஜெயித்து தப்பி மீந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் ஸ்தோத்திரம் நம்ம சபைக்கு வருகிற
ஸ்தோத்திரம். பிசாசை ஜெயித்து தப்பி மீந்திருக்கிற உங்களை மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன? எதற்காக நமக்கு உபதேசத்தை கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார்? எதுக்காகங்க? யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எதுக்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்? யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நாம நினைச்சுக்கிறோம் நம்மளே சர்ச்சைக்கு வந்துட்டோம். இல்ல, அவர் தான் நம்மளை என்ன பண்றாரு? தெரிந்து கொள்ளுகிறார். we are the chosen person. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? வாசிங்க. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். எதற்காக? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாகவும், நீங்க பண்ற ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்காகவும். ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பண்ற ஜெபத்துக்கு தான் பதில் வரும். ஸ்தோத்திரம். ஆத்துமா சுத்திகரிக்கப்படாத பண்ற ஜெபத்துக்கு பதில் வராது. போன வாரமே சொன்னேன் நான். ஸ்தோத்திரம். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் கொடுக்கும்படியாகவும். அப்பனா உங்க ஆத்துமாவை சுத்திகரித்த பிற்பாடு தான் நடக்கும் இதெல்லாம். ஸ்தோத்திரம். அவர் கொடுக்கும்படியாகவும். அடுத்த முக்கியமான பாயிண்ட், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாகவும், அந்த கனி நிலைத்திருக்கும்படியாகவும் தான் உங்களை நான் தெரிந்து கொண்டேன். எதுக்காக உங்களை தெரிந்து கொண்டேன்? கனி கொடுக்கும்படியாக. அவருக்கேற்ற கனி கொடுக்கும்படியாக தான் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். அதனால நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். யார் கனி கொடுப்பார்கள் அப்படின்றத தான் இங்க சொல்றார். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். என்ன பண்ணுவாங்களாம்? கீழே வேர் பற்றி, கீழே வேர் பற்றி. ஸ்தோத்திரம். வசனத்துல நல்ல ஆழமா வேர் பற்றி. ஸ்தோத்திரம். மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆத்துமாவிலிருந்து கனிகள் வெளிப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 17வது வசனத்துல நம்ம வாசிக்கிற போது, ஸ்தோத்திரம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அதுலயே பார்த்தீங்கன்னா மாம்சம் பழைய ஆதாமின் ஆவி. ஸ்தோத்திரம். புதிய ஆவியின் ஆவி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி 22வது வசனத்துல சொல்றார். 22வது வசனத்தை வாசிங்க. ஆவியின் கனி. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கனிகள் வெளிப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். நிறைய கனிகள் இருக்குது பைபிள்ல. ஸ்தோத்திரம். எந்த கனி வெளிப்படுதோ அதை வச்சுதான் அந்த மரத்தை எடை போடுவாங்கன்னு மத்தேயு 7ல சொல்றாரு. வாசித்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 17 18 வாசித்து பாருங்க. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அறியலாம். நாம் என்ன கனி கொடுக்கிறோம் அப்படின்றத பார்த்தா தெரிஞ்சிடும். இது ஆவியின் கனியா மாம்சத்தின் கிரியையான. ஸ்தோத்திரம். உதாரணத்தை சொல்றேன். ஸ்தோத்திரம். ஆவியின் கனியில ஃபர்ஸ்ட் வர்றது என்னது? அன்புங்க. ஸ்தோத்திரம். இதை குறித்து விளக்கமா பார்ப்போம். 9 சுலை, அது ஒரே கனி. ஸ்தோத்திரம். ஆரஞ்சு பழத்துல 11 சுலை இருக்கிறது போல ஆரஞ்சு பழனியா வந்துதான். தெரியுமா? புரியல. பழத்தை உரிச்சிட்டு 2ஆ பிரிச்சோம்னா ஒரு சைடு 6 5 இருக்குமா. நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ பார்க்கும்போது இருந்திருக்கும் பொழுது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ வர்றதெல்லாம் இல்லை, எக்ஸ்ட்ரா ஆகுது, இல்லை கம்மியாகுது. ஸ்தோத்திரம். அதுபோல ஒரே கனிக்குள்ள சுளைகள் இருக்கிறது போல இந்த ஆவி கனிக்குள்ள 9 சுளை இருக்குது. ஸ்தோத்திரம். அது எல்லாத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் முதலாவது வெளிப்படுற அந்த குணம் கனி என்ன அப்படின்னா
அன்புங்க. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியையில முதலாவது வெளிப்படுறது என்ன தெரியுமா? கோபம், சண்டைகள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை. அப்ப இது வெளிப்படும் போது அன்பு வெளிப்பட்டுச்சுன்னா ஆவியின் கனி வெளிப்படுதுன்னு அர்த்தம். ஆமென். ஸ்தோத்திரம். கோபம் வெளிப்பட்டுச்சுன்னா இன்னும் என்ன தான் இருக்குது? மாம்சம் உள்ள சாவல. ஸ்தோத்திரம். அன்னைக்கு சொன்ன உபவாசம் போட்டு ஸ்தோத்திரம் பாஸ்டர் சாப்பிட கூப்பிட்டுச்சான் ஒரு அம்மா. கேட்டீங்களா அத? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டிங் 40 நாள் முடிச்சுட்டு சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாஸ்டர். ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஃபேமிலியாக சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். ஸ்தோத்திரம். வீட்டுக்கு போனால் விதவிதமாக நல்லா சமைச்சு வச்சுக்குது. ஸ்தோத்திரம். ஏன்னா நான் ரொம்ப கோவப்படுற ஆள். ஸ்தோத்திரம். நீங்கள் சொன்ன ஆலோசனைப்படி ஃபாஸ்டிங் போட்டேன். அதே மாதிரி எனக்கு இருந்து இப்போ கோவலாம் வரதே இல்லை, போயிடுச்சு 40 நாள் ஃபாஸ்டிங்கில். அதனால என்னை கைட் பண்ண உங்களை நான் என்ன பண்ணோம்? ஆண்டவராக நினச்சி உபசரிக்க போகிறேன் மாத்தாளை போல அப்படின்னு சொல்லி டேபிள் ஃபுல்லாக செஞ்சு வச்சுருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்தாராம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொம்பு தண்ணி அப்படியே எடுத்து மூஞ்சில் சொலுக்குன்னு ஊற்றினாராம். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதெல்லாம் வாயில ஸ்தோத்திரம் வருதான் வார்த்தைங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆடா பாவி, உன்னை நல்லவன் நினச்சி ஸ்தோத்திரம், உன்னால தான் எனக்கு கோபம் போச்சுன்னு நினச்சி ஸ்தோத்திரம் விதவிதமாக செஞ்சு வச்சுட்டு ஸ்தோத்திரம் உன்னை கூப்பிட்டா இப்படி பண்ணிட்டியடான்ச்சான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாராம், நீ சொன்னமா சாட்சி. ஸ்தோத்திரம். 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு கோபம் போயிடுச்சு சுத்தமாக. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னேன். அதனால் அதை செக் பண்ணுறதுக்கு தான் பண்ணேன், தப்பாக நினைக்காத. ஸ்தோத்திரம். நீ நம்புற ஸ்தோத்திரம் போயிடுச்சுன்னு. ஆனால் போல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அது உள்ளே தூங்கி நின்றுது. இப்போ நான் தண்ணி ஊற்றின உடனே ஏந்துக்குச்சுன்னாராம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அது மாதிரி நாம் நினைச்சிக்க கூடாது. ஸ்தோத்திரம். எதனால ஒரு மனுஷன் யாருன்னு அறிய முடியும்? மத்தேயு அழகாக சொல்றாரு, நல்ல மரம்னா அது நல்ல கனியை தான். ஸ்தோத்திரம். கெட்ட மரம் நல்ல பழத்தையும் நல்ல மரம் கெட்ட பழத்தையும் கொடுக்கவே முடியாது. அப்போ ஒரு மனுஷனை அறியணும்னா அவன் ஆவிக்குரியவனா அல்லது இன்னும் மாம்சம் அவனுக்குள்ள இருக்குதான்னு அறியணும்னா அந்த கனிகளினால தான் அறிய முடியும். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம மாம்சம்லாம் செத்து போய்க்குதா? பாவம்லாம் போயிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். போல இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் முதலாவது சுத்திகரித்து விட்டு உங்களை கனி கொடுக்க தான் ரெடி பண்ணுறதுக்கு உங்களை நடத்தினுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால போன வாரம் வெள்ளிக்கிழமை முடிச்சுடுவேன் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னேன். அதனால் அது முடிக்க முடியல. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஜெபம் இல்லை, இன்னைக்கு விபிஎஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அதனால் வர ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் அந்த மாம்சத்தை அழிப்பதற்குரிய ஒரு பெரிய சீக்ரெட்டை ஸ்தோத்திரம் உங்களுக்கு சொல்லி ஸ்தோத்திரம் அந்த செய்தியை முடிச்சுட்டு பிற்பாடு அடுத்த வாரம் தான் இதை பற்றி பேச போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. மாம்சம் சாகாமல் ஸ்தோத்திரம் நாம் என்ன தான் செய்தி கேட்டாலும் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையவே கிடையாதுங்க. அதுதான் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை வரவிடாமல் தடுத்து விடுகிறது என்று சொல்லி எரேமியா சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பாவம் மனுஷனுக்கு வர வேண்டிய நன்மையெல்லாம் கெடுக்கிறது தான். பாவம் தான், நம்ம ஆத்மாவில் எழுதப்பட்டிருக்கிற பாவம் தான் ஸ்தோத்திரம் மனுஷனுக்கு வருகிற நன்மைகளை வரவட்டாமல் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம என்னதான் பாவத்தோடு எந்த காரியத்தை செஞ்சாலும் அது ஏர்வையே ஆகாது. நீங்க செலுத்துற பலியும் நீங்க செலுத்துற காணிக்கை கூட அது வேர்வையாகாது. ஸ்தோத்திரம். நம்ம திருப்திக்கு ஏதோ பண்ணிட்டு போக வேண்டியது தான். பெருமைக்கு பேர் வாசிப்பாங்கன்னு காணிக்கை போட்டு போக வேண்டியது தான். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டால் தான் நமக்கு ஆசீர்வாதம். சங்கீதத்தில் அழகா சொல்லுவார், நீர் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் காணிக்கையும் அவர் பிரியமா ஏற்றுக்கொள்வாராகனுக்குது 20வது சங்கீதத்தில். ஆமென் சொல்லு. அவர் ஏற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ளாம நமக்கு நன்மைகள் வரப்போறது இல்லைங்க. மாம்சம் வெளிப்பட்டு கொண்டு ஏதாவது சொன்னா உடனே சுடுற கோபம் வருதா? அவன நம்ம மாம்சம் சாவல தூங்கி நிற்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. தூங்கி நிற்குது. ஸ்தோத்திரம். ஏதாவது சொன்ன உடனே அது வேலை அது செய்ய ஆரம்பிச்சிடுது. அதனால இந்த அருமையான கால நேரத்தில் யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் அந்த பிசாசின் கிரியையெல்லாம் அழிக்கப்பட்டு எத்தனை பேர் தப்பி மீந்திருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் வசனத்தின் ஆழத்தில் வைத்து வசனத்தில் வேர் பிடிக்க வைத்து அவர்களை கனி கொடுக்கும்படி செய்வார். ஆமென். நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமே நாம் கனி கொடுக்கும்படியாக தான் அவர் விரும்புகிற கனிகள் நம் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று சொல்லிதான். அதனால் இந்த அருமையான காலை நேரத்தில் இந்த வார்த்தைகள் ஸ்தோத்திரம் உங்களுக்கு பலிக்க வேண்டுமானால் நீங்க தப்பி மீந்திருக்கணும். ஆமென். பிசாசின் கிரியிலிருந்து தப்பி மீந்திருக்க வேண்டும். ஆதாமின் ஆவிக்கு தப்பி இருக்க வேண்டும்.
அவர்களுக்கு தான் ஆண்டவர் கனி கொடுக்கிற கிருபையை கொடுப்பார். நல்ல கனி கொடாத மரத்தை எல்லாம் வெட்டி அக்னியில போட்டு வரான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். எப்படியா செய்வார் ஆண்டவர்? ஸ்தோத்திரம். அவர் நல்லவராச்சே. ஸ்தோத்திரம். நினிவே பட்டணத்தாரையே அழிக்கலையே நினச்சிக்காதீங்க. ஸ்தோத்திரம். அவர் சொன்னார்னா செய்வார். அவர் சொன்னது தான் இது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வெட்டுவார்னா வெட்டுவார். ஏன்னா அவர் வர போகிறது எப்படி வர போறாராம்? உக்குற கோபத்தோட இறங்க போறாரு. எவ்வளோ போதிச்சு மனம் திரும்ப அதிகம் இருக்கிறியே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி உக்குற கோபத்தோட வந்து ஆலையை மிதிக்க போறாராம். அவர் கோபத்துல ஒளிவ மறையவன் ரெண்டா. அவர் கோவே பட மாட்டாருங்க. அவர் சாந்த குணம் உள்ளவருங்க, அன்பு உள்ளவருங்க. ஸ்தோத்திரம். அப்படிதான் முதல் தடவையா வந்தாரு. முதல் தடவையா வந்தாரு. ஆனா இப்ப வரப்போறவர் எப்படி வர போறாரு? ஸ்தோத்திரம். ஒரு நாள் ராஜா என்ன பண்ணாராம்? ஸ்தோத்திரம். நகர்வலம் வந்தாராம். அதாவது தேசம் எப்படி இருக்குது, நல்ல ஆட்சி நடக்குதா, ஜனங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களா பார்க்கறதுக்காக நைட்ல மாறு வேஷத்துல, ராஜாவா இல்லாம மாறு வேஷத்துல தெரு தெருவா வந்து பார்க்குறாரு. எல்லா வசதியும் இருக்குதா, எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். அது வந்து ஒரு சில மெய் காப்பாளர்களுக்கு மாத்திரம் தெரியும். அவரை கொஞ்சம் அப்படியே தூரத்துல இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பாதுகாப்பு கொடுத்து நடத்தி கொண்டு போற மெய் காப்பாளர்கள் ஒரு 4 பேருக்கு மட்டும் தெரியும். ஸ்தோத்திரம். அப்படி போகும்போது ஒரு திருடனை பார்த்துட்டாங்க அவங்க. ஒரு வீட்டில் திருடி கொண்டிருந்த ஒரு திருடனை பிடித்து, ஸ்தோத்திரம், அவனை கிட்டாந்து, ராஜாவே இவன் திருடுறதை நாங்கள் கையமையமாக பார்த்து பூச்சாந்து உங்களாண்ட குத்துக்கிறோம், என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோட்டில் நடக்குது இந்த சம்பவம். உடனே ராஜாவை பார்த்துவான், ஐயா பசி கொடுமை, ஆமே வறுமை, ஸ்தோத்திரம், அதனால திருடிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ராஜாவே அப்படின்னா. ஸ்தோத்திரம். அப்படியா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டார். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் அதே திருடன் திருப்பி வரான், பிடிச்சிட்டு வராங்க. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஏற்கனவே பசி வறுமை சாப்பாடு இல்லைன்னு திருட்ட, இப்போ என்ன பண்ண, இப்போ ஏன் திருடுன்னு அப்படின்னா, தெரியாம செஞ்சுட்டேன் ராஜாவே மன்னிச்சிருங்க அப்படின்ட்டான். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது தடவை மன்னிச்சிட்டார். அல்ல சொல்லுங்க. சரி ஓ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் இரக்கமுள்ள ராஜா, நல்ல ராஜா, மன்னிச்சிட்டார். ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம். ஒரு நாள் அரண்மனையில அவர் ராஜாவாக அந்த அரண்மனையில அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது 2 நாள் மன்னிக்கப்பட்ட அந்த திருடன் மறுபடியும் வரான். பகல்லே மாட்டுக்கிறான். ஸ்தோத்திரம். நைட்ல திருடி இருந்தவன் இப்ப என்ன பண்றான்? பகல்லே திருட ஆரம்பிச்சிட்டான். பகல்லே பிடிச்சிட்டு வராங்க. ஸ்தோத்திரம். வந்து நிற்கிறான் அதே ராஜா. ஸ்தோத்திரம். இப்ப ஆனா உட்காந்துக்கிற சீட்டு, ஸ்தோத்திரம், நியாயாசன சீட்டு, ஆமே நீதி செய்கிற சீட்டு, அதுல உட்காந்துங்கிறார். இப்ப கூட்டாந்து அதே மாதிரி சொல்றாங்க, ராஜாவே இவன் திருடும் போது கையமையுமா பூச்சி இழுத்தாந்துடும், ஸ்தோத்திரம், இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் அதே டயலாக், ராஜாவே தெரியாம செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா. ஸ்தோத்திரம். உடனே ராஜா சொன்னாரு, ஸ்தோத்திரம், எனக்கு மன்னிக்கிறதுக்கு மனசு இருக்குது, அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா உட்காந்துக்கிற சீட்டு நீதி செய்யக்கூடிய சீட்ல உட்காந்துக்கிறேன் நான். ஆமீன். ஸ்தோத்திரம். நீதி உள்ள நியாயாதிபதியா நான் உட்காந்துக்கிறேன். அதனால சீட்டுக்கு நான் வேல்யூ கொடுக்கணும்னா ஒன்னு என்ன பண்ண முடியாது, மன்னிக்க முடியாது. ஸ்தோத்திரம். அதனால அங்க இருக்கவங்களை கூப்பிட்டு இவனை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, ஜெயில போடுங்க அப்படின்னு சொன்னானா. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன புரியுது உங்களுக்கு? ஏற்கனவே அவர் வரும்போது எத்தனை முறை நீங்க தப்பு பண்ணாலும் அவர் போய் சொன்னா மன்னிச்சிருவாரு. ஆனா இப்ப வரப்போறவர் யார்? வரப்போறாரு நீதி உள்ள நியாயாதிபதியா வரப்போகிறாரு. மன்னிக்கிறதுக்கு மனசு இருந்தாலும் அவர் கொடுத்துக்கிற அத்தாரிட்டி உங்களை மன்னிக்கவே, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு எங்க போயிடும்? ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் வரும்போது அதை தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாராம். ஒரு 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 அந்த விவசாயி, ஸ்தோத்திரம், விதை விதைச்சிட்டு வந்து படுத்துங்கிறான். ஸ்தோத்திரம். காலில் போய் பார்த்தா விதைக்கு முன்னாடி களை ரொம்ப வளர்ந்துட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். உடனே வேலைக்காரெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த களையெல்லாம் வளர்ந்து போய்க்குது. ஸ்தோத்திரம். களையை வலிச்சது யாருன்னே தெரியல. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்தோத்திரம். உடனே ராஜா சொல்றாரு, ஸ்தோத்திரம், பிசாசு தான் வச்சிருப்பான், ஸ்தோத்திரம், அதனால அப்படியே விடுங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டான். இல்ல இல்ல ராஜாவை, இப்பவே அந்த களையை பிடுங்கினாதான் என்ன பண்ணோம், பயிர் நல்லா விளையும். ஸ்தோத்திரம். அதனால களையை பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, நீங்க கையில போய் களையை பிடுங்கினீங்கன்னா பயிர் என்னாகும், டேமேஜ் ஆகும். அதனால அப்படியே வளர்த்தோம். ஃபர்ஸ்ட் வளர்ந்து அறுப்பறுப்போம்ல, அப்போ முதல்ல அந்த களைங்கெல்லாம் அறுத்து கொண்டு போய் எரிச்சிருவோம். அதுக்கப்புறமா நல்ல கதிர்களை நல்ல பலன்களை கொண்டாந்து சேர்ப்போம். அதனால அப்படியே வளர்த்த விடுங்க அப்படின்னு சொன்னான். ஸ்தோத்திரம். இது 2ஆம் வருகை குறித்த இயேசு சொன்ன உவமை. ஸ்தோத்திரம். சபையிலே நிறைய கலைகள் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும்.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் வரும்போது முதல்ல எதை பிடுங்குவாரு? தலைகளை பிடுங்கி கொண்டு போய் என்ன பண்ணுவாரு? எரிகிற அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல போட்டுட்டு, அப்புறம் நல்ல கதிர்களாகிய நல்ல மணிகளாகிய யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்து கனி கொடுத்து கொண்டிருக்கிறவர்களை என்ன பண்ணுவாரு? களஞ்சியத்துல சேர்ப்பார். பதறையோ அவியாத அக்னியிலே சுட்டெரிப்பார்னு நிறைய சொல்லினே இருப்பார் இயேசு. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாம் எதற்காக தேவ சமூகத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம், அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால், அவர் விரும்புகிற கனி கொடுக்கும்படியாக. நம்முடைய வாழ்க்கையில என்ன வெளிப்படுது பாருங்க. ஸ்தோத்திரம். நல்ல மரம்னா நல்ல கனி கொடுக்கும், அதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல மரம் கெட்ட கனியை ஒரு நாளும் கொடுக்கவே கொடுக்காது. ஆமென். அப்ப நமக்கு என்ன கனி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது? யார் இடத்துல அன்பா இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். யார் இடத்துல சண்டை போடாம இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்க்கணும் நீங்க. ஸ்தோத்திரம். மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5:17 ஸ்தோத்திரம். அதுல 19 காரியம் இருக்கும். நீதிமொழிகள் 6:16 ஒரு 7 காரியம் இருக்கும். ஸ்தோத்திரம். 19:26 மார்க்கு 9:13 ஸ்தோத்திரம் 13 காரியம் இருக்கும். சாரி 7:21 மார்க் 7:21 13 காரியம் இருக்கும். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 21:8 நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அங்க ஒரு 3 காரியம் இருக்கும். ஆக மட்டும் 39 காரியம் இருக்குது. ஸ்தோத்திரம். மாம்சத்தின் கிரியைகள். இந்த காரியங்களுக்காகத்தான் இயேசு 39 அடி வச்சாங்க. ஸ்தோத்திரம். அதனால அந்த காரியங்கள்லாம் வெளிப்பட கூடவே கூடாது. அதற்காக தான் சபை ஆகிய நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் ஒப்பு கொடுக்கிற போது நாம் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கக்கூடிய கிருபையை கொடுப்பார் என்று சொல்லி இந்த அருமையான நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். போகும்போது காணிக்கை படைங்க. ஏன்னா காணிக்கைக்கு ஒரு பாடு தேவையில்லை, இருக்கிறது 4 பேர் தான். போகும்போது காணிக்கை படைத்து செல்லுங்கள். கொண்டு வந்தீங்கன்னா இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்படி முழங்கால் படிடும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார். ஜீசஸ். யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இது கனி கொடுக்கும் காலம். இயேசு எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வரும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார் வழி அருகே. நல்ல இலைகள் எல்லாம் செழிப்பா நல்லா இருக்குது. அத்தி மரத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இலைகள் நல்லா துளிர் விடுகிற நேரத்துல அது கனி கொடுக்குமா. ஸ்தோத்திரம். இது நல்ல இலையெல்லாம் துளிர் விட்டு அசைந்து ஆடி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் தான். ஸ்தோத்திரம். நானும் ஊழியம் செய்யறேன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் பண்ணியிருந்து பாருங்க. எங்கேயோ போறவரை அந்த மரத்துக்கிட்ட வர வச்சிச்சு இது போட்ட ஆட்டம். ஸ்தோத்திரம். சரி இவ்வளோ செழுமையா இருக்குதே, அது கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லி கிட்ட வந்து பார்த்தா கனி அதுல இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இலைகள் துளிர்விடும் காலம் இருந்தா அத்தி மரத்துல கனி இருக்கணும். ஆனா ஒண்ணுமே இல்லை. செழிப்பா நல்லா ஜாலியா இருக்குது. ஸ்தோத்திரம். கனி கொடுக்காம நீ என்னதான் பண்ணாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஒயிட் அண்ட் ஒயிட் போடலாம். ஸ்தோத்திரம். நானும் ஊழியம் செய்யறேன்னு சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். ஸ்தோத்திரம். ஆனா அது ஒன்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். உன்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கனி மட்டுமே. அவர் விரும்புகிற கனி மட்டுமே. போய் பார்த்தாரு, அந்த மரத்துல கனி இல்லை. உடனே அந்த மரத்தை ஆமா உங்க வாழ்க்கையில கனி இல்லைன்னா என்ன நடக்குன்னு பாத்துங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை தப்பி மீந்திருக்க செய்திருக்கிறது எதற்காக? அவர் விரும்புகிற கனி விரும்புகிற நேரத்துல கரெக்டா கொடுக்கணும். ஆமே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வரப்போகிறார். நீங்க நல்ல கனி கொடுக்காத மரமா இருந்தால் முதல்ல வெட்டி அக்கினியில போட்டுருவார். ஸ்தோத்திரம். பயபக்தியாய் வாழ வேண்டிய காலம். நம்முடைய சரீரத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து என்ன கனி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்க. ஒப்பு கொடுங்க. ஆத்ம சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இன்னும் சுத்திகரிங்கப்பா, இன்னும் சுத்திகரிங்கப்பா, என்ன சுத்திகரிங்கப்பா. நீ விரும்புகிற பரிசுத்தம் என்கிற கனி, நீ விரும்புகிற ஆவியின் கனி ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் வெளிப்பண்ணுமேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபித்து நான் நிறைவு செய்வோம். கிருபை நிறைந்த பிதாவே, ஆசீர்வாதமான நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் இந்த நாளை கொடுத்து ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமூகத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே மன்னாவை ஆண்டவரே அதிகாலையிலே பொறுக்கி கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை தப்பி மீந்திருக்க செய்திருக்கிறீர். எங்களுக்குள்ளிருந்து ஆண்டவரே எப்பொழுதும் நீர் விரும்புகிற நல்ல கனிகளே வெளிப்படுவதற்கு எங்களை ஆயத்த
ஆழப்படுத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வரும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், நியாயாதிபதியாய் வரப்போகிறீர், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறீர், வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வரப்போகிறீர். அப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீதியாய் நியாய தீர்ப்பு செய்வீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடினாலே நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு எங்க வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் நல்ல மரமாய் ஆண்டவரே நல்ல கனி கொடுக்கிற மரமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிற எங்களுடைய விசுவாச மக்களுக்காக நாங்கள் பரிதவிக்கிறோம். அன்று அவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். அவர்கள் உள்ளத்திலும் இந்த வார்த்தைகள் கடந்து போக அவர்கள் ஆண்டவரை கர்த்தர் விரும்புகிற கனிகளை கொடுத்து உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் நிற்க ஆண்டவர் அனுகிரகம் செய்கிறாக. உங்களுடைய கரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதனால் வரும் எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகி தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் கனியுள்ள வாழ்க்கை இதனால கடந்து வந்த நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. உங்களை அவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.